பன்றிக் காய்ச்சல் குறித்து அச்சப்பட தேவையில்லை என்று கூறியுள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ், சென்னையில் 55 மில்லியன் பயணிகள் கையாளும் பசுமை வானூர்தி நிலையத்தை தாவேக அரசு ஏற்படுத்தும் எனவும், திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு உள்ளதால் பாஜகவுடன் உடன்பாடு செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார். கண்டிப்பாக நம்ம இரண்டாவது சென்னைக்கு இன்னொரு ஏர்போர்ட், புதிய கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் தேவை என்பதில் நம்ம யாரும் மாற்று கருத்தில். இடம் எந்த இடம்ங்கிறது தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். அரசு நம்ம சொல்லியிருக்கோம், ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்த ப்ராசஸில் இருக்கும். மக்களுக்கு பாதிக்காத அளவுக்கு அந்த நம்ம திட்டம், எந்த வளர்ச்சி திட்டங்களாக இருந்தாலும் அதுதான் கொண்டு வரணும். அது ஒரு பேலன்ஸ் பிட்வீன் டெவலப்மெண்ட் அண்ட் பீப்புள், அதை நம்ம கொண்டு வரணும். 55 மில்லியன் பெர் ஆனம் பயணிகளை நம்ம கையாளுறதுக்கான வசதிகள் நம்ம எடுக்க தான் போகிறோம். இது ஒரு பக்கம் பேரலாக போயிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம புது ஏர்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சிகள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். பன்றிக் காய்ச்சல் வேகமாக பரவிட்டு இருக்குங்கிறது பார்த்திங்கன்னா ஏற்புடையதாக இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் இந்த ஆகஸ்ட் இந்த தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா 1258 கேஸ் இருந்தது. இப்போ 1500-300 கேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது என்னென்னா நம்ம அதிகமாக டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ மருத்துவமனைக்கு அறுவை சிகிச்சைக்காக வர பேஷண்ட்ஸு, அப்புறம் காய்ச்சல் இருக்கிற கொஞ்சம் வயதானவர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நம்ம அதிகமாக டெஸ்ட் பண்ணுறதுனால இது இருக்குது. இது ஒன்றும் அச்சப்பட தேவையில்லை. இதை குணப்படுத்தக்கூடிய வியாதி தான். ரொம்ப நம்ம அச்சப்படக்கூடிய அளவுக்கு வியாதி இல்லை.